ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஹாஃப் சாரி ட்ரீப்பிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹாஃப் சாரி ட்ரீப்பிங். யூஸ்வலாக ஹாஃப் சாரினாலே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஹாஃப் சாரி எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு பதிலாக க்ராப் டாப் போடலாம், இல்லை வந்து ஒரு பட்டுப்பாவாடைக்கு பதிலாக வந்து ஒரு கொஞ்சம் கிராண்டாக லெஹங்கா மாதிரி பண்ணலாம். பட் அப்போலாம் வந்து ஹாஃப் சாரியே வந்து இதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக கட்டினா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன விதமான ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் போட்டாலும் அதுக்கான ஒரு ஸ்டைல் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஹாஃப் சாரி எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ளீட்டிங் எடுக்க போகிறோம். ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ளீட் இப்படி வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ப்ளீட் வைக்கும் போது அது வந்து ஒரு 3/4 சைஸாக மாற்றிக்கிறேன். அதாவது கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட் ப்ளீட்டை விட செகண்ட் ப்ளீட் சின்னதாக மடிக்கிறேன். அண்ட் மீதி எல்லா ப்ளீட்டும் நம்ம செகண்ட் ப்ளீட் எவ்வளோ சைஸ் வச்சுருக்கோமோ அதே சைஸ்க்கு மடிக்கிறோம். எப்போவுமே ஃபஸ்ட் ப்ளீட்டோட இந்த கேப் இருக்கணும். செகண்ட் ப்ளீட், தேர்ட் ப்ளீட் அண்ட் அடுத்த ப்ளீட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ப்ளீட் எடுத்த உடனே வந்து நம்ம பின் குத்திட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம இது ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வேளை கலைஞ்சிருச்சுன்னா நம்ம அப்புறம் திருப்பி ப்ளீட் எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பின் பண்ணிட்டிங்கன்னா கூட இங்கே கொஞ்சம் சரியாக வரலன்னா நம்ம பொறுமையாக கூட பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இங்கே வந்து அதனால் பின் பண்ண போகிறேன். பின் வந்து எப்போவுமே பின் சைட்லேருந்து பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி சைட்லேருந்து பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ப்ளீட் எடுக்கிறேன். இங்கே கொஞ்சம் எடுத்துட்டு இப்போது இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எடுக்கிறோம். இங்கே வச்சுட்டு நான் வந்து ஹைட் பார்க்குறேன். மோஸ்ட்டாக ஹாஃப் சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் ரொம்ப நிறையலாம் இருக்காது. அதனால நீங்கள் பல்லு விடும் போது கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி சுற்றி இங்கே வந்து இன்சர்ட் பண்ணும்போது இங்கே கிளாத் கம்மியாயிடும். அது வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு லார்ஜ் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த சைஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பத்தாமல் போயிடும். அதனால் பின்னாடி லென்த் வந்து ரொம்ப விடாமல் ஓரளவுக்கு கம்மியாக விடுங்க. அதாவது நம்மளோட முட்டி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கீழே நம்ம முட்டிக்கிட்ட இது முடிஞ்சால் போதும். ஸோ இங்கே கரெக்டாக பார்த்துட்டு ஒரு பின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ப்ளவுஸில் பின் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா டைட்டாக நம்ம வந்து இழுத்துட்டு போக போகிறோம். அண்ட் டைட்டாக இழுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால நான் ஒரு 3 ப்ளீட்ஸ் வைக்கிறேன். 3 ப்ளீட்ஸ் வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து லேயராக இருக்கும். இப்போது இதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ஒன்று ட்ரிக் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி சைடில் அப்படிலாம் இன்சர்ட் பண்ணிட்டா நல்லா இருக்காது. ஸோ நல்லா சென்டரில் வரணும். உங்களுக்கு வந்து ஒரு ஏ மாதிரி ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா 2 சைடும் பார்டர் இருக்கிறதுனால அந்த கரெக்டாக அந்த ஏ ஃபார்மேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு டைட்டாக இழுத்துட்டு அப்படியே நம்ம சென்டரில் இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயரும் ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் இந்த ஏ ஷேப்பும் ஃபார்ம் ஆகிருக்கும். வந்து நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் ஹாஃப் சாரி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலுக்கு வந்து ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளீட் பண்ணியிருப்போம்ல, அது நம்ம லெஃப்ட் சைடில் போட்டிருப்போம் ட்ரெடிஷ்னலுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை அப்படியே நம்ம ரைட் சைடில் மாற்ற போகிறோம். ரைட் சைடில் ரொம்ப லென்த் விட்டுறாதீங்க, கீழே இந்த லென்த் இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே ஏன்னா இங்கே தான் பின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே மொத்தமாக ப்ளவுஸில் பின் பண்ண போகிறேன். நான் இப்போ டிஷர்ட்டில் பண்ணுறதுனால ஜஸ்ட் சும்மா மேலாக பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளவுஸில் பின் பண்ண அப்புறம் தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கலைஞ்சிரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இதை நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பின்னாடி ஸ்கர்ட்டோடு சேர்த்து குத்த போகிறோம். ஓகே, ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே ப்ளவுஸில் பின் பண்ணிட்டோம். இது இந்த சைடு விட்டுருக்கோம். இந்த பார்டரை நம்ம
நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி வச்சு ஒரு பின் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ கிளாத் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ட்ரெடிஷ்னலுக்கு என்ன பண்ணோம், ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே லூஸாக நம்மளோட பின்னாடி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் திரும்பிட்டு ரொம்ப தரையில் பொருளாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹைட்டு பார்க்குறேன். இது ஹைட்டு எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ நான் அப்படியே நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக லேயராக உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஸ்கர்ட் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஸ்கர்ட் தெரியும். உங்களுக்கு மறைக்காத மாதிரி நம்ம ஹாஃப் வேலையே வந்து இந்த ஹாஃப் சாரீ முடிஞ்சிடும். அண்ட் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாவணியுமே நல்லா கிராண்டாக இருந்துச்சுன்னா பின்னாடி அந்த ஃப்ளோயாக காமிச்சு இல்லையா, அப்போவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஹாஃப் சாரீ பிளெயினாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த லுக்கை எலிவேட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டோன் வச்ச ஒட்டியான மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லுக் அவ்வளோதான். ஸோ சிங்கிள் ப்ளீட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப சின்னதாகிடும், இல்லை ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி கை நீட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிளாத் எடுத்து கையில் வச்சுட்டு எப்படி நீங்கள் சாரி கட்டி ஹோல்ட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி வச்சு லென்த் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கரெக்டாக இருக்குமான்னு பார்க்க முடியும். நம்ம இப்படி வச்சு லென்த் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சப்பறம் நம்ம இப்படி கை வச்சோன்னு வைங்க, ஃபுல்லாக தரையெல்லாம் பொருளும். அதனால் லென்த்தும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 5 inch மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கீழே பொருள்னா நல்லா இருக்காது. ஸோ நான் ஹைட் பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு பின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பின் பண்ணியாச்சு. இப்போது இந்த பார்டர் இருக்குல்ல, இதை நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எப்படி ட்ரெடிஷ்னல் ஹாஃப் சாரிக்கு சொன்னனோ அதே மாதிரி ஒரு 2-3 ப்ளீட் வச்சுட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சென்டரில் வச்சு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து யூஸ்வலி நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறைஞ்சிட போகுது. பட் ஸ்டில் இந்த பார்ட் நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு வாட்டியும் இப்படி நம்ம சாரீ வந்து எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இந்த இடத்த நல்லா ப்ளெயினாக விட்டுட்டு கீழேருந்து ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு வந்து இப்படி கையில் வச்சுக்கிறேன். திருப்பியும் கீழேருந்து ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சிங்கிள் ப்ளீட்னால நிறைய ப்ளீட் எடுக்காதீங்க. இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஒரு 2 ப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் 3 ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ எடுத்த 2 ப்ளீட்டையும் பின் பண்ண போகிறேன். பட் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீட்டாக கீழே வரைக்கும் போகுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து முட்டிக்கு மேலே இதை தூக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. இது வந்து நல்லா கீழேருந்து வரணும். நல்லா கீழேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். இந்த 2 ப்ளீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நான் ஒரு பின் பண்ண போகிறேன். ஸோ இது கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்கர்ட்டோட ஒரு பின் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து இப்படி நம்ம கை விட்டுட்டாலும் பின் இருக்கனால உங்களுக்கு ஒரு வாட்டியும் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை, டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிட்டா போதும், உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக நின்றும். ஸோ ட்ரெடிஷ்னலுக்கு எப்படி நம்ம வந்து ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ப்ளீட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பின் பண்ண போகிறேன். பின் பண்ணிவிட்டு சொல்ல மாட்டேன், இது வந்து மாடர்ன் ஹாஃப் சாரி எப்படி கட்டுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பல்லு ப்ளீட் வந்து பண்ணி பின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நல்ல லூஸாக எடுத்துகிட்டு வந்து பின்னாடி சும்மா இன்சர்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இங்கே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு க்ராப் டாப் அந்த மாதிரி லெஹெங்காக்கு போடும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட டாப்பும் நல்லா தெரியும், ஃப்ரண்ட்டில் ஸ்கர்ட்டும் நல்ல லுக் கிடைக்கும், அண்ட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ளீட்ஸ்லாம் வந்து அழகாக எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம க்ராப் டாப் போடுறதுனால இதை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா லூஸாக, ஏன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது நல்லா லூஸாக இருக்கணும். ஆனால் ப்ளீட்ஸ் வந்து அழகாக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். கீழே பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக லேயராக வந்து பின்னாடி வரைக்கும் போகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். லெஹெங்காக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்.
வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த 4 ஸ்டைலில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.